கூட்டணி அமைப்பது குறித்து விஜயுடன் பாஜக மூத்த தலைவர் பேசியதாக தகவல் வெளியான நிலையில் அதனை தவிக தலைமை திட்டவட்டமாக மறுத்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசலை தொடர்ந்து நேரில் ஆய்வு செய்ய வந்த தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவினர் உள்ளிட்டோர் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தனர். மேலும் கூட்டணி குறித்து விஜயிடம் பாஜக மூத்த தலைவர் பேசியதாக தகவல் பரவியது. இதனை தவிக தரப்பு திட்டவட்டமாக மறுத்துள்ளது. கூட்ட நெரிசலை சமாளிக்கக்கூடிய வகையில் மதுரை மற்றும் நெல்லையிலிருந்து சென்னைக்கு இன்று முன்பதிவில்லா சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. மதுரையிலிருந்து இன்று இரவு 7 மணிக்கு புறப்படக்கூடிய முன்பதிவில்லா சிறப்பு ரயில் திண்டுக்கல், திருச்சி, தஞ்சை, சீர்காழி, சிதம்பரம் வழியாக நாளை காலை 6 மணிக்கு தாம்பரம் வந்தடையும். இதேபோல நெல்லையிலிருந்து இன்று மாலை 4:50 மணிக்கு புறப்படக்கூடிய முன்பதிவில்லா சிறப்பு ரயில் விருதுநகர், திண்டுக்கல், திருச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு வழியாக நாளை அதிகாலை 3 மணிக்கு தாம்பரம் வந்தடையும். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 2 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் வெளுத்து வாங்கிய மழையால் சாலையில் சுமார் 2 அடி அளவுக்கு மழைநீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். தொடர் மின்னல் காரணமாக மின் இணைப்புகளும் துண்டிக்கப்பட்டது. பெரம்பலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நள்ளிரவிலும் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. பெரம்பலூர் நகர் மற்றும் புறநகர் பகுதிகள், வீரநகர், கவுல்பாளையம், வல்லாபுரம், தேவையூர், வாலிகண்டபுரம் பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியது. விருதுநகர் மாவட்டத்தில் விருதுநகர், சிவகாசி சுற்றுவட்டார பகுதிகளில் 2வது நாளாக பலத்த காற்றுடன் கனமழை கொட்டியது. இதேபோன்று தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியிலும் 2வது நாளாக இடி மின்னலுடன் மழை பெய்தது. கோவில்பட்டி, நாலாட்டின் புதூர், திட்டங்குளம், மூப்பன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. விருதுநகர் அருகே இருசக்கர வாகனத்தில் ஓடையை கடக்க முயன்ற போது தாய் தந்தை கண்முன்பே 6 வயது சிறுவன் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. வீரப்பட்டியைச் சேர்ந்த ஐயனார் தேவகி தம்பதி தங்களது 6 வயது மகன் அரவிந்துடன் மலைப்பட்டி பெருமாள் கோயிலில் இருந்து இருசக்கர வாகனத்தில் வீட்டுக்கு புறப்பட்டனர். வழியில் சாலை நடுவே தரைப்பாலம் மூழ்கியிருந்த சூழலில் ஆபத்தை பொருட்படுத்தாமல் இருசக்கர வாகனத்தில் கடந்தபோது வெள்ளத்தில் சிக்கி மூவரும் அடித்துச் செல்லப்பட்டனர். ஐயனாரும் தேவகியும் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய நிலையில் சிறுவன் அரவிந்த் உயிரிழந்தார். 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களிலும், நாமக்கல், திருச்சி, திண்டுக்கல், மதுரை ஆகிய மாவட்டங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்துள்ளது. அதேபோல தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் இன்றும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. வடமாநிலங்களில் இருமல் மருந்தை குடித்ததால் உயிரிழந்த குழந்தைகளின் எண்ணிக்கை 14ஆக அதிகரித்துள்ளது. காஞ்சிபுரத்தில் செயல்படக்கூடிய சென் பார்மா நிறுவனத்தில் தயாரிக்கப்படக்கூடிய கோல்ட்ரிப் மருந்தில் டை எத்திலின் கிளைக்கால் இருந்ததை தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டு இயக்குநரகம் உறுதி செய்தது. இந்நிலையில் இந்த மருந்தால் மத்திய பிரதேசத்தில் 11 குழந்தைகளும், ராஜஸ்தானில் 3 குழந்தைகளும் உயிரிழந்தனர். மத்திய பிரதேசத்தில் கோல்ட்ரிப் மருந்துக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் ராஜஸ்தானில் மருந்து கட்டுப்பாட்டு தலைமை அதிகாரி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட கோல்ட்ரிப் இருமல் மருந்தை யாரும் பயன்படுத்த வேண்டாம் என்று மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவுறுத்தியுள்ளார். எவ்வளவு நாளா அந்த மருந்து வெளியில போகுது, இது வரைக்குமா போனதுல எங்கேயாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா, இப்ப வடநாட்டில் மட்டுமே அதை பயன்படுத்திருக்காங்கன்னா அது எதனா காலாவதியானதா, இந்த மாதிரி எல்லா கோணங்களிலும் விசாரிக்க சொல்லியிருக்கிறோம். விசாரணை முடிவு வந்த உடனே அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். மருந்து எடுத்துக்க வேணாம்னு நம்ம அறிவுறுத்துறோம். கோல்ட்ரிப்ன்ற அந்த இருமல் மருந்து எடுத்துக்க ஆமா, அது சொல்லிருக்கோம். கலைஞர் பல்கலைக்கழக மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய ஆளுநரின் முடிவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பெயரில் கும்பகோணத்தில் பல்கலைக்கழகம் அமைக்க சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது. இதனை ஆளுநரின் ஒப்புதலுக்கு தமிழ்நாடு அரசு அனுப்பிய நிலையில் மசோதாவை நிலுவையில் வைத்திருந்த ஆளுநர் RN ரவி கடந்த ஆகஸ்ட் மாதம் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பினார். இந்நிலையில் இதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி இளைஞர்களுக்கான 62,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார். மேலும்
பீகாரில் பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதம் தலா 1000 ரூபாய் பெறக்கூடிய வகையில் புதிய திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் மூலமாக அடுத்த 2 ஆண்டுகளுக்கு பீகார் மாநிலத்தில் 5 லட்சம் பட்டதாரி இளைஞர்கள் மாதம் தலா 1000 ரூபாய் பெறுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர் கடன் அட்டை திட்டத்தின் வாயிலாக 4 லட்சம் ரூபாய் வரை வட்டியில்லா கல்விக் கடன்கள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் தங்கி உயர்கல்வி படித்து வந்த இந்திய மாணவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தெலங்கானா மாநிலம் ஐதராபாத்தைச் சேர்ந்த 26 வயதான சந்திரசேகர் போலே அமெரிக்காவில் பல் அறுவை சிகிச்சையில் முதுகலை பட்டத்தை முடித்துள்ளார். பகுதி நேரமாக டல்லாஸில் செயல்பட்டு வரும் எரிவாயு நிலையத்தில் பணி செய்து வந்தவரை அடையாளம் தெரியாத நபர் துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டுவிட்டு தப்பிச் சென்றார். துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்ததால் ரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த சந்திரசேகர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அமெரிக்கா விதித்த கெடு இன்று மாலை 6 மணியுடன் நிறைவடைய இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஹமாஸ் அமைப்பின் முடிவு குறித்து உலக நாடுகளிடையே எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இந்நிலையில் காசாவில் போர் நிறுத்தம் மற்றும் கைதிகள் பரிமாற்றத்திற்கான ஆரம்ப விலகல் பாதைக்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். தொடர்பான சமூக வலைதள பதிவில் ஹமாஸ் உறுதிப்படுத்தியதும் போர் நிறுத்தம் உடனடியாக நடைமுறைக்கு வரும் என்றும் பிணை கைதிகளின் பரிமாற்றம் தொடங்கும் என்றும் அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இதனிடையே மிக முக்கியமான சாதனையின் விளிம்பில் இஸ்ரேல் இருப்பதாக அந்நாட்டின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி இன்னிங்ஸ் மற்றும் 140 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அசத்தியது. அகமதாபாத்தில் நடந்த இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் மேற்கிந்திய தீவுகள் அணி 162 ரன்களுக்கு சுருண்ட நிலையில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 448 ரன்கள் குவித்து டிக்ளேர் செய்தது. 286 ரன்கள் பின்தங்கிய நிலையில் சனிக்கிழமை இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய மேற்கிந்திய தீவுகள் அணி 45.1 ஓவர்களில் 146 ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆனது. இந்தியா தரப்பில் ஜடேஜா 4 விக்கெட்டுகளையும் சிராஜ் 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியின் கேப்டனாக சுமன் கில் நியமிக்கப்பட்டுள்ளார். துணை கேப்டனாக ஸ்ரேயாஸ் ஐயர் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னாள் கேப்டன்கள் ரோஹித் சர்மா, விராட் கோலி, தமிழ்நாட்டு வீரர் வாஷிங்டன் சுந்தர் உள்ளிட்டோர் அணியில் இடம் பிடித்துள்ளனர். அதே நேரம் ஒருநாள் தொடரிலிருந்து பும்ராவுக்கு ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான முதலாவது ஒருநாள் போட்டி பெர்த்தில் வரும் 19ஆம் தேதி தொடங்க உள்ளது. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் லீக் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இன்று பலப்பரீட்சை நடத்தவுள்ளது. கொழும்புவில் இன்று மாலை 3 மணிக்கு நடைபெறக்கூடிய 6வது லீக் போட்டியில் ஹர்மன் பிரீத் கவுர் தலைமையிலான இந்திய மகளிர் அணி பாத்திமா சனா தலைமையிலான பாகிஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. இந்நிலையில் இந்திய ஆடவர் அணி ஆசிய கோப்பையில் பாகிஸ்தான் வீரர்களுடன் கைகுலுக்க மறுத்ததைப் போலவே இந்திய மகளிர் அணியினரும் பாகிஸ்தான் வீராங்கனைகளுடன் போட்டிக்கு பிறகு கைகுலுக்குவதை தவிர்ப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது. நடிகர் ரஜினிகாந்த் ஒரு வார கால பயணமாக இமயமலை சென்றுள்ளார். தனது திரைப்பட பணிகள் முடிவடைந்ததும் இமயமலைக்கு சென்று ஓய்வெடுப்பதையும் தியானம் மேற்கொள்வதையும் ரஜினி வழக்கமாக கொண்டுள்ளார். அந்த வகையில் வேட்டையன் படம் வெளியாவதற்கு முன்பு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ரஜினி இமயமலைக்கு சென்று வந்தார். கூலி படப்பிடிப்புகள் முடிந்த சமயம் இமயமலை பகுதியில் கனமழை பெய்ததால் அந்த பயணத்தை ரஜினி தவிர்த்திருந்தார். இந்த நிலையில் ஒரு வார பயணமாக உத்தராகண்ட் சென்ற ரஜினி ரிஷிகேஷ் ஆசிரமத்தில் தங்கிவிட்டு பத்ரிநாத் செல்ல உள்ளதாக கூறப்படுகிறது. அங்கிருந்து பாபா குகைக்கு செல்ல உள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆபரண தங்கம் விலை 87,500 ரூபாயை கடந்ததால் தங்கம் வாங்குவோர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு 50 ரூபாய் உயர்ந்து 10,950 ரூபாய்க்கும், சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 87,600 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. அதேபோன்று வெள்ளி விலை கிராமுக்கு 3 ரூபாய் உயர்ந்து 165 ரூபாயாகவும், 1 கிலோ வெள்ளி விலை 3,000 ரூபாய் உயர்ந்து 1,65,000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையால் சின்னச்சுருடி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் மேகமலை வனப்பகுதியில் கொட்டிய மழையால் சின்னச்சுருடி அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் பாதுகாப்பு கருதி சின்னச்சுருடி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது.